ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயிலில் கம்பம் எடுக்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி 3 கோயில்களிலும் நடப்பட்ட கம்பங்கள் பிடுங்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அப்போது பக்தர்கள் வழிநெடுகிலும் நின்று கம்பங்கள் மீது உப்பு, மிளகு வீசினர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று விழாவை சிறப்பாக கொண்டாடினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோயிலில் 2ஆம் நாள் பங்குனி உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உலகளந்த பெருமாள் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் வேத மந்திரங்கள் முழங்க பெருமாள் எழுந்தருளி முக்கிய மாட வீதிகளில் வீதி உலா வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கோவிந்தா கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் பெருங்குளம் மாயக்கூத்த பெருமாள் கோயிலில் தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி விஸ்வரூபம், திருமஞ்சனம், நித்தியல், சாயரட்சை உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன. பின்னர் மாயக்கூத்த பெருமாள், அலமேலு மங்கை ஆகியோர் குழந்தை வள்ளி தாயார்களுடன் கருட மண்டபத்தில் எழுந்தருளினர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. பங்குனி உத்தர திருவிழாவின் முதல் நாளில் வள்ளி கும்மி ஆட்டம் மற்றும் ஒயிலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறுவர் முதல் பெரியவர் வரை 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே நிறத்தில் ஆடை அணிந்து முருகனின் பெருமைகளை பாடி வள்ளி கும்மி மற்றும் ஒயிலாட்டம் ஆடினர். இந்நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர்.